மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த 10 மாணவ மாணவிகள் சென்னை மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்தனர். தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பல் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு திங்களன்று துவங்கியது. பொதுப்பிரிவு கலந்தாய்வு செவ்வாய்க்கிழமை துவங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடக்கிறது. சென்னை ஓமதுரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள பல்நோக்கு அரசு உயர் மருத்துவமனை கூட்டரங்கில் நடக்கும் பொதுப்பிரிவு கலந்தாய்வை சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். பின்னர் தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் சேருவதற்கான ஒதுக்கீட்டு கடிதத்தை விஜயபாஸ்கர் வழங்கினார். ரேங்க் பட்டியலில் முதலிடம் பிடித்த 10 மாணவ மாணவிகளும் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், முதல்வரின் தீவிர முயற்சியால் இந்த ஆண்டு மருத்துவ படிப்புகளில் 810 இடங்கள் அதிகரித்துள்ளது. இது கிராமப்புற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சென்னை மருத்துவக் கல்லூரியை ஆதித்யா, மகேஷ், விக்னேஷ், ஞானவேல், கார்த்திக், சுஜின்குமார், அருணேஷ், அக்ஷயா, அப்துல் ஷரூக், தினேஸ்வர், ஆர்த்தி ஆகியோர் தேர்வு செய்தனர். இந்த 10 பேரில் முதல் 3 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவர்கள். 7 பேர் 199.75 கட் ஆஃப் எடுத்தவர்கள். இன்றைய கலந்தாய்வில் 735 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 200லிருந்து 198 வரை கட் ஆஃப் மார்க் உள்ளவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்றனர். பிளஸ் 2 தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவர் ஜெஷ்வந்த் சிங் தரவரிசை பட்டியலில் 14வது இடத்தில் இருந்தார். அவரது பிறந்த தேதியின் அடிப்படையில் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சீரிய ஆணைக்கிணங்க இன்று பொது கலந்தாய்வு, மருத்துவ படிப்பிற்கான பொது கலந்தாய்வு இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் 10 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய ஆசையோடு வாழ்த்துக்களோடு அதற்கான அந்த ஒப்புகை படிவத்தை இன்றைக்கு ஒப்படைத்திருக்கின்றோம். மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி பொறுப்பேற்ற இந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு 810 மருத்துவ கூடுதல் இடங்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பெற்றோர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த கலந்தாய்வில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் விரிவான சிறப்பான அனைத்து வசதிகளை உள்ளடக்கிய ஏற்பாடுகளை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.